நீங்க சின்ன வயசுலேருந்து பென்டன் பார்க்குற ஒரு ஆளா இருந்து, முக்கியமா கிளாசிக்லேருந்து அல்டிமேட் சீரிஸ் வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆம்னிவர்ஸ் பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாசிக்லேருந்து அல்டிமேட் சீரிஸ் வரைக்கும் நமக்கு காட்டப்பட்ட நிறைய விஷயங்கள் ஃபேக்கு அப்படின்றத நமக்கு ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ஃபேக்கு. பென்டனு கிளாசிக்லேருந்து அல்டிமேட் சீரிஸ் வரைக்கும் நமக்கு காட்டப்பட்ட நிறைய விஷயம் ஃபேக்கு. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நமக்கு அல்டிமேட் சீரிஸில் ஆக்ரகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான வில்லனை காமிச்சிருப்பாங்க இல்லையா? அதான் இந்த 5 ஏலியனை ஹண்ட் பண்ணிட்டு வந்து அதோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி மேம் ஆஃப் த இன்ஃபினிட்டியோட 4 பீஸை திருடி அப்புறமா ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்கு போயிட்டு பேபி ஏலியனிக்ஸோட பவரை திருட போயிருப்பார் இல்லையா? அவர் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கெவின் லெவன் இருக்கார் இல்லையா, அவருடைய டிஎன்ஏவை வச்சு க்ளோன் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஆக்ரகார். யாரா இந்த வேலையை பார்த்து விட்டது, எதுக்குடா இந்த வேலையை பார்த்து விட்டாங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, நம்ம கெவின் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கார்ல, இவருடைய அப்பான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை காமிச்சிருப்பாங்க நமக்கு பென்டன் சீரீஸில். நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு பிளம்மர் அப்படின்ற மாதிரி, அவரும் ஒரு ஆஸ்மோஷியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவுமே பொய். அப்போ கெவினுடைய அப்பா ஒரு பிளம்மர் கிடையாதா, அவர் ஒரு ஆஸ்மோஷியன் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவ்வளோ ஏங்க, அந்த ஒட்டுமொத்த பென்டன் யூனிவர்ஸ்லுமே 2 பர்சன் தான் ஆஸ்மோஷியன்ஸ். அதில் ஒன்று கெவினு, இன்னொன்று மைக்கேல் மார்னிங் ஸ்டார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அவங்க 2 பேரை தவிர காட்டப்பட்ட எல்லா ஆஸ்மோஷியன்ஸுமே ஃபேக்கு. அவங்க 2 பேர் மட்டும்தான் நேச்சுரல் பாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்மோஷியனோடைய பவர் இருக்கும். என்னடா பிட்டா சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. பெரிய ஸ்டோரி ஒன்று பின்னாடி இருக்குது, இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நமக்கு ஏலியன் ஃபோர் சீரிஸில் பென்னு கிராண்ட்பா மேக்ஸை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பிளம்மர்ஸோட பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த 4-5 பேர் தான் நம்ம நல்வாயில் போயிட்டு கிராண்ட்பா மேக்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க டாக்டர் ஆனிமோ டிஃபீட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னா ஹெலன், மேடி, ஆலன், அப்புறம் பியர்ஸ். இந்த 4 பேர் தான் வந்து பிளம்மர்ஸோடைய பசங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க 4 பேர் ட்ரைன் பண்ணதும் நம்ம பென்டன் தான் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? இதில் இந்த ஆலன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீட் பிளாஸ்டோடைய பவர் இருக்கும். நார்மல் ஹியூமன் மாதிரி இருப்பான், ஆனால் அவன் உடம்புல ஹீட் பிளாஸ்டோடைய பவர் எபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அவன் நினைச்சா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த பவர் எப்படி அவனுக்கு வந்துச்சு அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது, நான் திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு வந்து உடம்புல இந்த மாதிரி பவர் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஆனால் அது உண்மை கிடையாது. அவனுக்கு அந்த பவர் கிடைக்கிறதுக்கு காரணமும் நம்ம கெவின் லெவன் தான். அண்ட் இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, இந்த 4 பேர் பிளஸ் கெவின், இவங்க 5 பேரையுமே ஒரு ஏஜென்சி பின்னாடி இருந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பசங்களையுமே சின்ன வயசுலேருந்தே தூக்கி பென்டனை அழிக்கிறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்டவங்க தான் இந்த 4 பேரும். கிரியேட் பண்ணப்படல, அவங்க மண்டக்குள்ள பென்டன் அழிக்கிறதுக்காக தான் அவங்க உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பதிய வச்சிருப்பாங்க. ரொம்ப நேரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன் போல. சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த மொத்த குழப்பத்துக்குமே காரணம் ஒரே ஒரு ஏஜென்சி தான், அது பிளம்மர் ஏஜென்சி. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? பென்டனில் நமக்கு பிளம்மர்ஸ் அப்படின்றவங்களுக்கு தெரியும். ரூட்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. அந்த ரூட்டர்ஸ் யாருன்னா பிளம்மர்ஸோடைய பிளாக் காப்ஸ். அதாவது பிளம்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் அப்படின்ற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இவங்க. இதில் நமக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மொத்த குழப்பத்துக்குமே மெயின் ரீசன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் இப்போ நான் சொன்னல இந்த பிளாக் காப்ஸ், அவங்கள பற்றி நான் ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிளாக் காப்ஸ், அதாவது ரூட்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஒரு செட் ஆஃப் பிளம்மர்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னா நல்வாய்டில் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர்ஸ். இவங்களுடைய வேலை என்னவா இருக்குன்னா, இந்த நல்வாய்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் பிளம்மர்ஸாக இவங்க தான் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய ரூல்ஸ். இவங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய புயல் வரப்போகுது, அது இந்த பூமியை மொத்தமாக அழிக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெவினை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த டைமில் ஒரே ஒரு ஆஸ்மோஷியன் தான் இருப்பான், அதுதான் நம்ம கெவின். அந்த கெவினுக்கு இவங்க வச்ச பேர் ஏஜென்ட் 11. இவங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி கெவினை தூக்கிட்டு வந்துடுவாங்க. கெவினை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் மண்டையை எப்படியோ போட்டு கழுவிடுவாங்க. நீ தான் இந்த உலகத்துக்கு ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு பெரிய புயல் வரப்போது, அது இந்த பூமியை அழிக்க போகுது, அது ஒன்றால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை கழுவி உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க சும்மா இல்லாமல் ஒரு ரிசர்ச் ஒன்று நடத்துவாங்க. என்ன அப்படின்னா, ஏலியன்ஸோடைய பவர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஹியூமன்ஸ்குள்ளே திணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஆலன் இருக்கார்ல, அந்த ஆலனுக்கு நார்மலாக ஹியூமன் ஃபார்மும் இருக்கும், ஹீட் பிளாஸ்டோடைய ஃபார்மும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏலியனுடைய எபிலிட்டியை ஒரு ஹியூமனுக்குள்ளே வச்சு அடைக்கிறது தான் இவங்களுடைய ரிசர்ச்சு. அதுக்காக இவங்க யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு சில ஏலியன்ஸ் அப்படின்னு நமக்கு ஷோ பண்ணுது இந்த டைம் பேஸ்டு, பிரைன் ஸ்டார்ம், இந்த மாதிரி ஏலியன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேயும் இந்த டைம் பேஸ்டையும் பிரைன் ஸ்டார்மையும் மெயினாக ஒரு 2 பேருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பேர் யாருன்னா
அவங்க ஏஜென்சியில் இருக்க ஒரு 2 பேர், அதாவது அந்த 3 பேர் சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று பார்க்க ஜெட்ரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. மிச்சம் இருக்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குல ஒருத்தனுக்கு பிரைன் ஸ்டார்மோடைய பவரையும் இன்னொரு பர்சனுக்கு டைம் பீஸ்டோட பவரையும் எடுத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எப்படா வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கெவின் இருக்கார்ல, அவரை நடுவில் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஏலியனை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ஹியூமனை ரைட் சைடில் வச்சுட்டு அந்த ஏலியனோட பவர் இவர் மூலியமாக அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவரை ஒரு டெலிகம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டால் பூமியை காப்பாற்ற ஒன்னால தான் முடியும், நீ தான் பூமியோட சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லி கெவினி நம்ப வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க தேடி கண்டுபிடிச்சி 4 ஆர்ம்ஸோட ஸ்பீஷஸ்லேருந்து ஒரு பீஸையும் எக்ஸலரேட் ஸ்பீஷஸ்லேருந்து ஒரு பீஸையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அதுதான் நம்ம ஹெலன் அண்ட் மேடி. இவங்க 2 பேரையும் சின்ன வயசுலேயே அந்த ஸ்பீஷஸ்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டு அவங்க மண்டையிலையும் பதிய வச்சுட்டாங்க. அந்த புயல் வரப்போது, அதை நீங்கள் தான் தடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஆலன் இங்கேயே சுற்றிட்டு இருந்த பையனை பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு ஹீட் பிளாஸ்டோட பவர் உடம்புல ஏற்றி விட்டுருப்பாங்க. அவனுக்கும் அதே சேம் ஸ்டோரியை சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கு கூட பிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருந்துருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு கேரக்டரும் அந்த இடத்துல இருந்துச்சு. அதுதான் நம்ம ஆர்ஜிட். இவங்க கிரியேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க ஒரு புயல் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த புயல் என்ன அப்படின்னா நம்ம பென் டெனிசன் தான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இவங்களுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆம்னிட்ரிக்ஸ் கேன்பா மேக்ஸ் கையில் கிடச்சிருந்தா இவங்க சும்மா தான் இருந்திருப்பாங்க. ஆம்னிட்ரிக்ஸ் பென்னு கையில் கிடச்சது தான் இவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா ஒரு சின்ன பையன் கையில் அவ்வளோ பெரிய கேஜெட்டை எப்படி நம்பி ஒப்படைக்கலாம், ஒரு வெப்பனை எப்படி ஒப்படைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தையும் இவங்க தள்ளப்பட்டாங்க. அதனால எந்த நாளில் வேணால் பூமிக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரை உருவாக்கி இவங்க 5 பேர் மூலியமாக ஆம்னிட்ரிக்ஸை அழிக்கணும் அப்படின்றது அவங்க மேஜர் பிளானே. இதில் பிரைன் ஸ்டார்ம் ஏலியனுடைய பவரை ஒருத்தனுக்கு தூக்கி வச்சாங்கன்னு சொன்னல, அவன் பேர் தான் சர்வன்டிஸ். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டஸ் கேங்குக்கு ஹெட்டு. இப்போது அந்த பயபொலியால் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், மைண்டில் இருக்க மெமரிஸ் எல்லாம் டோட்டலாக மாற்ற முடியும். ஸோ அது மூலியமாக தான் இவர் என்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா, கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட அவரோட மண்டையில் போயிட்டு கெவினோடைய அப்பா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஒரு பிளம்பர், அவர் ஒரு ஆஸ்மோஷியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஆஸ்மோஷியன் அப்படின்ற பேரை வச்சதே நம்ம சர்வான்டிஸ் தான். அவர் தான் மண்டைக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஆஸ்மோஷியன் அப்படின்றத பதிய வச்சிருக்காரு, ஈவன் கெவினோட மண்டைக்குள்ளேயும் சேர்த்து. இவர் எல்லா பவர்ஸையும் எல்லாருக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரோட மைண்ட்லையும் போயிட்டு அவங்களுடைய உண்மையான ஸ்டோரியை மறக்க வச்சு ஒரு ஃபேக்கான ஸ்டோரியை மண்டைக்குள்ளே ஏற்றி விட்டுருப்பாரு. ஏற்றி விட்டது மட்டும் இல்லாமல் பென்னை பற்றி அப்சர்வ் பண்ணணும், பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை பற்றி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாரையுமே வேறு பென் கிட்ட இன்ட்ராக்ட் ஆக வச்சிருப்பாரு. அதில் தெரியாதனமா கெவின் ரொம்ப போயிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டு உண்மையான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அதுக்கப்புறமா இந்த சர்வான்டிஸ் ஒரு தடவை கெவினை தேடி ஆம்னிவர்ஸ் சீரீஸில் வந்த ஒரு எபிசோட் தான் வெப்பன் 11 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. அந்த 2 எபிசோடில் தான் இந்த மொத்த கதையுமே அடங்கியிருக்கு. இது ஆம்னிவர்ஸ் சீரீஸ் பார்த்த யாருக்கா இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு தெரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மொத்த விஷயமே எல்லாருக்கும் மறந்துருக்கும், ஒரே ஒருத்தனை தவிர, அவன் தான் ஆர்ஜிட். ஏன்னா இவங்க எல்லாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி மாற்றிருப்பாங்க ஆர்ஜிட்டை தவிர. என்னதான் ஆர்ஜிட்டு ரொம்ப திருட்டு பயலாக இருந்தாலும் கெவினுக்கு அவன் அந்த டைம்லேருந்தே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்த ஒரு காரணத்தினால கடைசி வரைக்கும் அவன் கெவினுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். அந்த எபிசோட் எப்படி முடியும் அப்படின்னா, கெவினுக்கு எப்படியோ சர்வான்டிஸை பற்றின உண்மை தெரிஞ்சு மற்ற பிளம்மர்ஸோட பசங்கன்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த 4 பேரையும் போய் மீட் பண்ணி அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சிருக்க அந்த கற்பனை கதையை இது கற்பனை அப்படின்றத அவங்களுக்கு நம்ப வச்சு அதுக்கப்புறமா அவங்க 4 பேருக்கு உண்மை என்ன அப்படின்றத புரிய வைப்பான். அதுக்குள்ளே சர்வான்டிஸ் இவங்க 4 பேருமே கட்டுப்படுத்தி பென்னுக்கு அகைன்ஸ்டாக திருப்பி விட்டுருப்பான். கெவின் கொஞ்ச நேரத்துக்கு வில்லன் மாதிரி நடித்து பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் அப்சர்வ் பண்ணி சர்வான்டிஸை ரீச் பண்ணுற வரைக்கும் கெட்டவ மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வான்டிஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் ஒரு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணியிருக்கான் அந்த எபிசோடில் அப்படின்றது தெரிய வரும். இதுக்கு நடுவில் இந்த ஆக்ரகார் இங்கேந்திரா வந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இவங்க கெவின் அனுப்பி விட்டதுக்கப்புறம் கெவினோட டிஎன்ஏ ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த டிஎன்ஏ வச்சு ஒரு க்ளோனை கிரியேட் பண்ணி அதை ஆக்ரகார் அப்படின்ற பேரை வச்சு அவருக்கு பென்னை டைவர்ட் பண்ணி விடணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பவர்ஸை கொடுத்து ஒரு டியூட்டியை கொடுத்து அனுப்பி விட்டுருப்பாங்க. இவ்வளோதானாடா கெவினை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். கிளாசிக் சீரீஸில் ஒரு எபிசோடில் ஃபியூச்சர் பென்டனை காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் கெவின் வில்லனாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் குவென் வந்து சண்டை போட்டுச்சு. அப்போ குவென்னுக்கும் கெவினுக்கும் கல்யாணம் ஆகலையா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது ஒரு நான் கேனன் எபிசோட் தான். அந்த எபிசோட் படி பார்த்தோம் அப்படின்னா கெவினுக்கு சாட்டர்ன் பிளானெட்டில் ஒரு பர்சன் கூட மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. பட் அவங்களோட ஃபேஸை எங்கேயுமே ரிவீல் பண்ணலை. நான் கேனன் எபிசோட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி, ஒரு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எபிசோட் தான் அது.
அண்ட் இன்னொரு சில பேர் கேட்குற கொஸ்டின் என்ன கெவினை பற்றி, கெவினால் ஏலியன் எக்ஸோட பவரை அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பண்ணவே முடியாது. கெவினால் ஒரு சில ஏலியன்ஸோட பவர்ஸை மட்டும் தான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் எக்ஸோட பவர் கெவின் வந்து அப்சர்வ் பண்ணணும்னு நினச்சா கெவினுக்கு தான் அது பெரிய டேமேஜாக வந்து முடியும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க. இதே மாதிரியே மோர் பென்டென் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.